Kingmakers IAS Academy for UPSC and TNPSC admissions. Call 9442272273. சென்னையில் நாளை 2 இடங்களில் பிரச்சாரம் செய்ய தாவேக தலைவர் விஜய்க்கு அனுமதியானது வழங்கப்பட்டிருக்கிறது. இது தொடர்பான முக்கிய செய்தியை நாம் பார்த்து வருகிறோம். கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் சாலமன். வணக்கம். எந்தெந்த இடங்கள்ல எத்தனை மணிக்கு நாளைக்கு பிரச்சாரம் மேற்கொள்ள இருக்கிறார் விஜய்? விரிவான தகவல்களை பதிவு பண்ணுங்க. தமிழக வெற்றி கழகத்தோட தலைவரான விஜய் அவர்கள் தொடர்ச்சியாக தேர்தல் பிரச்சாரத்தை பல்வேறு மாவட்டங்கள்ல அவர் மேற்கொண்டு வருகிறார். சமீபத்துல புதுச்சேரியில அவர் தேர்தல் பிரச்சாரத்தை மேற்கொண்ட நிலையில மீண்டும் சென்னையில பிரச்சாரம் நடத்த அவர் திட்டமிட்டு அவர் மாவட்ட செயலாளர் சார்பில் சென்னையில எந்தெந்த இடங்கள்ல தேர்தல் பிரச்சாரம் மேற்கொள்ள இருப்பதாக அதற்கான கடிதத்தையும் தேர்தல் ஆணையத்திடம் கொடுத்திருந்தனர். இந்த நிலையில மொத்தம் 5 இடங்கள்ல பிரச்சாரம் மேற்கொள்வதற்காக அவர்கள் அனுமதி கடிதத்தை தேர்தல் அலுவலகத்துல கொடுத்திருக்கிறார்கள். அந்த தேர்தல் அலுவலகத்துல தொடர்ச்சியாக காவல்துறையிடம் தான் NOC ஆனது வழங்குமாறு தெரிவிப்பார்கள். அதன்படி அங்க தமிழக வெற்றி கழகத்தோட தலைவர் விஜய் அந்த இடங்கள்ல பிரச்சாரம் மேற்கொள்வதற்காக உகந்த பகுதி தானா, அங்கு போக்குவரத்து நெரிசல் ஏற்படுமா, பாதுகாப்பு சம்பந்தமான வசதிகள் இருக்கிறதா, என்ன மாதிரியான விளக்கங்கள் கேட்பார்கள். அதன்படி குறிப்பாக போலீசார் அந்தந்த பகுதி போலீசார் தொடர்ச்சியாக ஆய்வு மேற்கொண்டு அந்த பகுதி சரியானவை தானா என்பது தொடர்பாக அவர்கள் விசாரணை செய்து அதற்கு தடையில்லா சான்றிதழ் சர்டிபிகேட்டை தேர்தல் அலுவலகத்தில் கொடுப்பார்கள். அதன்படிதான் அதன் பிறகுதான் அனுமதி கொடுப்பார்கள். அதே போலத்தான் மொத்தம் 5 இடங்கள்ல, அதாவது விருகம்பாக்கம், அண்ணா நகர், டி நகர், வில்லிவாக்கம் உள்ளிட்ட 5 இடங்கள்ல மொத்தமாக அவர்கள் பிரச்சாரம் மேற்கொள்வதற்காக அனுமதி கடிதத்தை கொடுத்தனர். அதன்படி போலீசார் 2 இடத்திற்கு மட்டுமே இதுவரை அனுமதியானது கொடுக்கப்பட்டிருக்கிறது. வில்லிவாக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த சிட்கோ நகர் சந்திப்புல அனுமதியானது அளிக்கப்பட்டிருக்கிறது. காலை 11 மணி அளவுல அந்த பிரச்சாரத்தை மேற்கொள்வார்கள் எனவும் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அதே போல டி நகர் முத்துரங்கன் சாலை சந்திப்புல அனுமதியானது கொடுக்கப்பட்டிருக்கிறது. அது 2 மணியிலிருந்து 6 மணி வரையில அவர்கள் அந்த தேர்தல் பிரச்சாரத்தை மேற்கொள்ளலாம் எனவும் அந்த தகவலானது தெரிவிக்கப்பட்டிருக்கு. மற்ற 3 இடங்களிலும் இதுவரை அனுமதி கொடுக்கப்படவில்லை. விருகம்பாக்கம் அந்த சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட அந்த கோயம்பேடு ஜெய்நகர் பார்க் பகுதியில போக்குவரத்து நெரிசலை காரணம் காட்டி தற்போது வரை அனுமதியானது கிடைக்கவில்லை. அது தொடர்பாக ஆலோசனையும் நடைபெற்று வருகிறது. அதே போல அசோக் நகர் நடுக்கோயில் தெரு பகுதியிலும் தற்போது வரை அனுமதியானது கொடுக்கப்படவில்லை. திருமங்கலம் TVK நகர் பகுதியில போக்குவரத்து நெரிசலும் காட்டி இதுவரை அனுமதியானது மறுக்கப்பட்டிருக்கிறது. 90% வரை இந்த 3 பகுதிகளுக்கு அனுமதி கிடைக்க பெறாது எனவும் ஒரு தகவலானது தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. கடந்த முறை இதே போன்று தான் இந்த பிரச்சாரம் மேற்கொள்ளும் போது தாவேகா தலைவர் விஜய் அவர்கள் பிரச்சாரம் மேற்கொண்ட போது 2 தொகுதியில பிரச்சாரம் மேற்கொள்ள முடியாத நிலை தெரிவிக்கப்பட்டது. குறிப்பாக அந்த போக்குவரத்து நெரிசல் காரணமாகவும் அதிகப்படியான பொதுமக்கள் கூடியதாலும் தான் அந்த பிரச்சாரத்தை ரத்து செய்துவிட்டு சென்றிருந்தார். இதே போன்று தான் தற்போது அந்த காரணம் காட்டக்கூடாது என்பதற்காக போலீசார் பலத்த போலீஸ் பாதுகாப்பானது போடப்பட்டிருக்கிறது. அதாவது பிரச்சார வாகனம் செல்லும் வழியும் நெடுகிலும் 100 மீட்டர் தொலைவில் ஒரு போலீசார் நிற்கப்பட்டிருக்கிறது. அது மட்டுமின்றி இந்த பிரச்சார வாகனத்து முன்பகுதியிலும் பின்பகுதியிலும் சைட்லயும் ஒரு போலீசார் நிற்கப்பட்டு தகுந்த கண்காணிப்புல ஈடுபட்டு வருகிறார்கள். போலீசார் தான் எந்த வழியாக இந்த பிரச்சார வாகனம் செல்ல வேண்டும் எனவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறார்கள். மொத்தம் இதுல 500க்கும் மேற்பட்ட நபர்கள் இந்த பிரச்சாரம் நடைபெறும் கூட்ட பகுதியில அங்கு ஏற்பாடு செய்ய வேண்டும். அதே போல போக்குவரத்து நெரிசல் ஏற்படக்கூடிய பகுதியில அனுமதி மறுக்கப்பட்டிருக்கிறது. சில பகுதிகளில் போக்குவரத்து நெரிசல் ஏற்படும் என்பதற்காக போக்குவரத்து மாற்றமும் செய்யப்பட்டிருக்கிறது. மொத்தம் அந்த டி நகர் பகுதியில மட்டுமே 500க்கும் மேற்பட்ட காவல்துறையினர் இந்த பிரச்சாரத்திற்கு மட்டுமே அவர்கள் பாதுகாப்பு பணியில ஈடுபட திட்டமிட்டிருக்கிறார்கள். தற்போது வரை இந்த தகவலாகவே இருக்கிறது. இன்னும் இந்த இரவு முழுவதும் பார்த்தால்தான் தெரிய வரும் அந்த 3 இடத்திற்கும் அனுமதி வழங்கப்படுமா வழங்கப்படாதா என்பது குறித்தான தகவல் தெரிய வரும். இதுவரை 90% அந்த 3 இடங்களுக்கு அனுமதி வழங்கப்படாது என்ற தகவலே இருக்கிறது. நன்றி சாலமன், உங்களுடைய விரிவான தகவல்களுக்கு. சென்னையில் நாளை பிரச்சாரம் மேற்கொள்கிறார் தாவேக தலைவர் விஜய். 2 இடங்களில் பிரச்சாரம் செய்ய அவருக்கு தற்பொழுது அனுமதியானது கிடைக்கப்பட்டிருக்கிறது. இது தொடர்பான விரிவான தகவல்களை செய்தியாளர் சாலமன் வழங்க நாம் கேட்டோம். Kingmakers IAS Academy for UPSC and TNPSC admissions. Call 9442272273.